தமிழ்நாட்டில் நடந்த சுத்தமான டைமண்ட் திருட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. தாம்பரமில் நடந்த இந்த டைமண்ட் திருட்டு தமிழ்நாடு போலீஸாலேயே மோஸ்ட் இன்டெலிஜென்ட் க்ரைம் கேஸ்னு சொல்லப்படுது. ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, தாம்பரமில் இருந்த ஒரு ஜுவல்லரி ஷாப் அங்கே டெய்லி சின்ன சின்ன டைமண்ட்ஸ் எல்லாம் பாலிஷ் பண்ணி சென்னையில் இருக்க பெரிய பெரிய ஷோரூம்ஸ்க்கெல்லாம் அனுப்புவாங்க. ஒரு நாள் ஈவினிங் கேஷுவலாக ஆடிட் பண்ணுறப்ப 2 crore வேல்யூ உள்ள டைமண்ட் மிஸ்ஸிங்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு ஓனருக்கு பெரிய ஷாக்கு. எந்த ஒரு டோருமே உடைக்கலை, விண்டோ எதுவுமே டேமேஜ் இல்லை, சிசிடிவியில் கூட யாரும் வந்து எதுவும் திருடிட்டு போகல. இது எப்படின்னு ஒன்றுமே புரியாமல் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காரு. போலீஸ் வந்து பார்த்ததும் போலீஸ்க்குமே இதை ரொம்ப கஷ்டமான பசிலை சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதில் ஒரு அன்பிலீவபிள் க்ளூ கிடச்சிருக்கு. ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்த ஒரு ஸ்டாஃபு பாலிஷிங் மிஷினில் இருக்க சின்ன சின்ன மைக்ரோ டஸ்ட் எல்லாத்தையுமே ஸ்லோவாக சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. டெய்லி 5-6 இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் எல்லாத்தையுமே அவரோட ஷூவில் வந்து கேஷுவலாக ஒட்டுற மாதிரி அப்படியே திருடிட்டு போகிறது, அதுக்கப்புறம் ஹேண்டில் அப்படியே ஸ்டிக் பண்ணிவிட்டு கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது, ட்ரெஸ்ஸில் ஒட்டி எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி வாண்டடாக திருடாமல் கேஷுவலாக அப்படியே தெரியாத மாதிரியே எடுத்துகிட்டு போயிருக்காரு. இதை பல மந்த்ஸாக கண்டினியூ பண்ணியிருக்காரு. அதோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 2 கோடி. போலீஸ்க்கு டவுட் வந்ததும் அவரோட வீட்டை ரைட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு குட்டி பிளாஸ்டிக் பேக்கெட்டில் 100 ஆஃப் டைமண்ட் பிட்ஸை ரெக்கவர் பண்ணாங்க. இது நார்மல் திருட்டு கிடையாது. 6 மாதம் பிளானு ப்ளஸ் 0 வயலன்ஸு ப்ளஸ் 0 பிரேக் இன் தமிழ்நாட்டில் நடந்த மோஸ்ட் சைலண்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் டைமண்ட் தெஃப்ட் கேஸ்னு சொல்கிறாங்க.